தேர்தல் வந்துவிட்டாலே வாக்குகளை ஈர்க்க பல்வேறு அரசியல் கட்சியினரும் வாக்காளர்களுக்கு பணத்தை அள்ளி கொடுப்பதும் பரிசுப் பொருட்களை வாரி இறைப்பதும் வாடிக்கையாகவே மாறிவிட்டது. இது தேர்தல் விதிமுறைப்படி தவறு என்றாலும் அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்களுக்கிடையே எழுதப்படாத ஜென்டில்மேன் அக்ரிமெண்டாகவே இது மாறிவிட்டதால் என்னதான் கண்ணில் விளக்கெண்ணையை ஊற்றிக்கொண்டு கண்காணித்தாலும் இதனை தடுப்பது தேர்தல் ஆணையத்திற்கு சவாலாகவே மாறிவிட்டது. இந்த சவாலை எதிர்கொள்ள ஒவ்வொரு தேர்தலுக்கும் புது புது யுத்திகளை தேர்தல் ஆணையம் கையாண்டு வருகிறது. அதன்படி நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வர அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் தடுக்கவும், பணப்பட்டுவாடா, பொருள் விநியோகம் போன்றவற்றை கண்காணிக்கவும் 2 கண்கள் போதாதென்று 3வது கண்ணின் உதவியை நாடியிருக்கிறது தேர்தல் ஆணையம். அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய மற்றும் ஆடியோ ரெக்கார்டிங் வசதி கொண்ட கேமராக்களை கார்களின் மேல் பகுதியில் பொருத்தி நகர்வலம் வருவதன் மூலமாக கண்காணிப்பை தீவிரப்படுத்தி தேர்தலை ஒட்டி நடைபெறும் குற்றங்களை தடுக்க முடியும் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறது தேர்தல் ஆணையம். கேமரா பொருத்திய கார்களை பல இடங்களில் நிறுத்தி அங்கு நிகழக்கூடிய நிகழ்வுகளை ஆடியோவுடன் தேர்தல் கட்டுப்பாட்டு மையத்தில் இருக்கும் அதிகாரிகள் எளிதில் தெரிந்து கொள்ள முடியுமா? மேலும் சந்தேகப்படும்படி ஏதேனும் நிகழ்ந்தால் உடனடியாக அதிகாரிகள் விரைந்து சென்று நடவடிக்கை எடுக்கவும் திட்டமிடப்பட்டிருக்கிறதா? அதற்காக பல்வேறு நிறுவன சொகுசு கார்களின் டாப்பில் கேமராக்களை பல கோணங்களில் பொருத்தி சோதனையை தொடங்கி இருக்கிறது தேர்தல் ஆணையம். இந்த நிலையில் சென்னை எழும்பூர் பகுதியில் டாப்பில் கேமராவோடு வந்த வேக்ஸ்வாகன் டைகன் காரை கண்டு சந்தேகமடைந்த போக்குவரத்து போலீசார் அதனை மடக்கி பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் விவரத்தை அறிந்த போக்குவரத்து போலீசார் பின்னர் காரை அனுப்பி வைத்தனர். கேமராவுடன் கூடிய கார் சோதனை முயற்சி குறித்து தேர்தல் ஆணையம் ரகசியம் காத்ததே போக்குவரத்து போலீசாருக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியது. எது எப்படியோ தேர்தல் ஆணையத்தின் இந்த புதிய முயற்சியால் வரும் நாடாளுமன்ற தேர்தல் நியாயமாக நடைபெற்றால் மகிழ்ச்சியே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.